பறவைகளின் நட்பு. ஒரு அழகான காடு. அந்த காட்டில் பல பறவைகள் இருந்தன. அவர்களுள் ஒரு புறா, ஒரு காகம் மற்றும் ஒரு சிறிய மஞ்சள் நிற பறவை நல்ல நண்பர்களாக இருந்தனர். அப்பொழுது காட்டில் ஒரு கடுமையான மழைக்காலம் தொடங்கியது. இதை முன்னதாகவே பறவை நண்பர்களுக்கு எச்சரிப்பதற்காக காட்டின் பாதுகாவலரான கழுகு காட்டை நோக்கி வந்தது. நண்பர்களா, காட்டுல பெரும் புயலும் மழையும் வரப்போகுது. அதனால எல்லாரும் பாதுகாப்பான இடத்துல போய் தங்கிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மற்ற நண்பர்களுக்கும் இந்த செய்தியை போய் சொல்லிடுங்க. இவ்வாறாக கழுகு காட்டில் தன் பறவை நண்பர்களை எச்சரித்தது. கழுகு மழையை பத்தி எச்சரிக்கை பண்ணதுக்கு அப்புறம் மற்ற பறவைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ள எச்சரிக்கை பண்ணிக்கிறாங்க. இங்க பாரு குட்டி பொண்ணு, மழையும் புயலும் வந்துகிட்டு இருக்கு. அதனால பாதுகாப்பான இடத்துல போய் தங்கிக்க. அந்த கடும் புயல் மழையால் காகத்தின் கூடு உடைந்து தண்ணீரில் விழுந்து விட்டது. இவ்வாறாக சொல்லி காகம் மிகவும் சோகத்தில் உறைந்து போனது. தங்களோட காக நண்பன் வருத்தப்படுறதை பார்த்து மற்ற 2 பறவைங்களும் பேசிட்டு இருக்காங்க. தங்களோட நண்பனுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யணும்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. காக நண்பா, உன்னோட வீடு மழையில போயிடுச்சுன்னு வருத்தப்படாத. உனக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம். அது மட்டும் இல்ல, இனிமே என்னோட வீட்லயே நம்ம 3 பேரும் தங்கிக்கலாம். உண்மையான நட்பின் அர்த்தத்தை நீங்க எனக்கு காமிச்சிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு காகம் சொல்லுச்சு. அந்த நாள் முதல் அவர்களது நட்பு காடு முழுக்க புகழப்பட்டது.